அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வீடியோவில் சவுதி நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி அட்ரஸ் ப்ரூஃப் பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது, அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது நிறைய லிங்க் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற லிங்க் வரும். அதுக்கு கீழே ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இண்டிவிஜுவல்ஸ், இன்னொன்று என்னென்னா மேனேஜிங் இண்டிவிஜுவல் நேஷ்னல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜிங் இண்டிவிஜுவல் நேஷ்னல் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேனேஜிங் இண்டிவிஜுவல் நேஷ்னல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே இது நீங்கள் வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஐடி மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைன் ஆன் என்ஐசி அப்படின்னு சொல்லி லாகிங் பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த லாகிங் பேஜை விட்டுருங்க. நீங்கள் இந்த நேஷ்னல் ஐடி அப்படிங்கிற அந்த காலத்துக்குள்ளாடி உங்களுடைய எகாமா நம்பர் அதை நீங்கள் கொடுங்க. அடுத்து கீழே இருக்கக்கூடியதில் மொபைல் நம்பர் நீங்கள் நேஷ்னல் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வெரிஃபை ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு வரும். அந்த ஆக்டிவேஷன் கோடை இந்த ஆக்டிவேஷன் கோடு போடக்கூடிய அந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்து அதுக்கு பிறகு கீழே இருக்கிற அந்த வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது உங்களுடைய இண்டிவிஜுவல் அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். சரியா? அதில் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் சைடில் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வியூ டீட்டெயில்ஸ், ஆட் மெம்பர், அப்டேட் அட்ரஸ், பிரிண்ட் டீட்டெயில்ஸ், சென்ட் மெசேஜ், ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இவ்வளவும் கொடுத்துருக்குறாங்க. அதில் கடைசி பாருங்கள் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அல்லது நேரடியாக பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் Ctrl+P அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பிரிண்டிங்க்கு போகும். அதில் நீங்கள் பிரிண்டிங் பேஜ் காட்டும். அதில் நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபைலை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு யூஎஸ்பியில் எடுத்துகிட்டு போய் கடைகளில் அல்லது பிரிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி மிக சுலபமாக உங்களுடைய நேஷ்னல் ஐடி ப்ரூஃபை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த தகவல் பிறருக்கும் பயன்படணும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.